தமிழ்நாடு ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி சென்றுட்டு இருக்கு. அதை நேற்று பார்த்துருப்பீங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 187 5.5 லட்சம் அரசு பணிகளை உருவாக்கும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 லட்சம்னா இந்நேரம் 27-28 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, முதல்ல பெண்கள் பாதுகாப்பு. அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏன் கேள்விக்குறியாகுதுன்னா, மது மற்றும் கஞ்சாவோட விற்பனை அதிகம். படிப்படியா மதுவை குறைக்கணும்னு சொன்னக்கூடிய ஆட்சி கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இருந்த 21 காலகட்டத்தில் சேல்ஸ் இருக்கும் பொழுது ரொம்ப கடுமையாக அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் மதுவை படிப்படியாக குறைப்போன்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் குடும்பத்தோடு நின்று கருப்பு கொடியை காமிச்சாரு, கருப்பு சட்டை போட்டார், தன்னுடைய மகனோடு நின்று கை காமிச்சாரு. தமிழ்நாடு முழுசும் போராடினாங்க. ஆனால் அதே மது இன்னைக்கு 50,000 கோடியை கடந்து 55,000 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத கஞ்சாவோட சேல்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் மது விற்பனையோட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு பள்ளியிலையும், ஒவ்வொரு கல்லூரியிலையும் டாஸ்மாக் கடைகளோட அதிகமாக விற்பனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 16 வயசு ஒரு பெண்ணுன்னு சொல்றது ஒரு குழந்தை கஞ்சா சேல்ஸ் பண்ணி காவல்துறையில் எப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த கஞ்சா சேல்ஸே கிட்டத்தட்ட 60,000-70,000 கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது விற்கக்கூடியவங்கள இது வரைக்கும் காவல்துறையோ